ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே இன் மை லைஃப் ஒரு குட்டி மினி vlog எடுத்துருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சியா சீட்ஸ் வந்துட்டு சோப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரிங்க் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தேன், என்னோடய பையன். அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க. அம்மா தான் பார்த்துப்பாங்க, நான் ஒர்க் போயிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் அம்மா வெளியே போனதுனால நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. தோசையும் சட்னியும் தான் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவனுக்கு கொடுத்துட்டு நானுமே அது தான் சாப்பிட்டேன். நான் வந்துட்டு இப்போ ஒன்று ஷேர் பண்ணுறவங்க கூட, மேபி இது உங்களுக்குமே நடந்திருக்கலாம். பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். பாஸ்ட் ஒரு 4 months வந்துட்டு நான் இதை ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன். அது வந்துட்டு என்னென்னு ஷேர் பண்ணுறேன், வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்கன்னு இது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நல்லா தான் பேசுவாங்க, பட் எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியாது. அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்ருப்போம். பட் பேசுகிறதுக்கு பேசிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர். நீங்களும் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. அவங்க பேசல, இவங்க பேசல, அதெல்லாம் நினைக்கவே வேணாம். நமக்குன்ட்டு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்ட்டு ஒரு தாட் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தட் அதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இவங்கள பற்றிலாம் யோசிக்க வேணாங்க. நம்ம லைஃப்பில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இவங்க பேசலையா, ஓகே, பேசாமல் இருக்கிற வரைக்கும் ஹாப்பின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். யாரும் கம்பல் பண்ண வேணாம். அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து கிறித்து வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. சாப்பிட கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியம் செய்யறதுக்கு நான் போயிட்டேன். மதியம் வந்துட்டு அரிசி பருப்பு சாப்பாடு அண்டு காலிஃப்ளவர் சில்லி தான் போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ தட் அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் சில்லி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு, அதனால சரி போட்டுருவோம், அம்மா அப்பாவும் வந்துடுவாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கிறித்துவோடு சேர்த்தெல்லாம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி தான் எங்கள் டே போச்சு. பாய்.